கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பெரிய காரியங்களை பார்க்க போகிறீர்கள். இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு புதிதாக ஏதாவது காரியங்களை, திட்டங்களை ஆரம்பிக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். தூரத்தில் பிரயாணத்தில் யாராவது இங்கே இருப்பீங்கன்னா உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவலை கண்ணீர் எல்லாரையும் விட்டு விலகி போகும். அதிசயம் நடக்கும். இன்றைக்கு 1 நாளாகும் 4:10 தான் ஜீவ வார்த்தைக்காய் தெரிந்து கொண்ட வசனம். அந்த வசனத்திலே அங்கே அதாவது யாபேஸ் ஜெபிக்கும் போது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடின்னு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்டார், அப்படியே நடத்தினார். தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு. வாழ்க்கையில சில தீமைகள் நமக்கு வரும்போது நாம் துக்கத்துக்கு நேராய் கடந்து போகிறோம். அதனால வேதனைகளும் கஷ்டங்களும் ஆரம்பிக்கிறது. நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம், நிம்மதி இழக்கிறோம். அப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க. நீங்க கூட அப்படி இருக்கலாம். தொடர்ந்து தீமைகள், தொடர்ந்து பிரச்சனைகள், தொடர்ந்து வழக்குகள், தொடர்ந்து அடித்தடி சண்டைகள். அதனால நிம்மதியே இல்லை, ஒரே துக்கம், எப்பொழுதும் துக்கமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட அனுபவத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். இனி உங்களை தீமை வந்து உங்களை துக்கப்படுத்துவதே இல்லை. ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார். அவரால் முடியும். அவரால் ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை பாதுகாப்பார். உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகளை பாதுகாப்பார். அது மட்டுமா, வியாதியின் அகோரம் இருக்கிறதா, அதை அழித்து தூரை போடுவார். வியாதியை தூரை போடுவார். பிசாசு போராடுகிறானா, அந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்காக, சமாதானத்தோடு வாழ்வதற்காக பிசாசுடைய கிரியை கர்த்தர் அழித்து போடுவார். 1 யோவான் 3:8 என்ன சொல்லுகிறது? அவர் பிசாசுடைய கிரியை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தாரா. அதிசயம் நடக்க போகுது. பயப்படாங்க. இந்த நாள் வரையிலும் உங்களை துக்கப்படுத்தின அத்தனை காரியங்கள் உங்களை விட்டு விலக போகுது. இனி உங்களை துக்கம் சேதப்படுத்தாதபடிக்கு, எந்த தீமை அணுகாதபடிக்கு ஆண்டவர் உங்களையும், உங்கள் வீட்டையும், உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க போகிறார். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், இதுவரையிலும் தீமைகளை பார்த்து பார்த்து அனுபவித்து துக்கத்தை சுமந்தமுடைய பிள்ளைகளுடைய துக்கம் இன்றோடு மாறி போகட்டும். ஆண்டவரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களே, அப்படியே துக்க நாட்களை ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் அழியட்டும். சமாதான கேடுகள் விலகி போட்டும். பிசாசின் தாக்குதல் குடும்பங்களை விட்டு விலகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். வாக்குவாதங்கள் விலகட்டும். ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்கப்பா. சொந்த வீட்டில் அவர்களுக்கு வீட்டை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யாராவது இப்போது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருந்தா அவங்களை என் ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனை, வாடகை வீட்டிலிருந்து தொடர்ந்து கஷ்டப்படுகிற மக்களுக்கு சொந்த வீட்டை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சொந்த வீட்டை கட்டுவதற்கும், சொந்த வீட்டை வாங்குவதற்கும் வழிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.